வணக்கம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு உட்பட்ட வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் பட்டுப்புழுவியல் துறையை சேர்ந்த 4ஆம் ஆண்டு மாணவர். என்னோட பேர் நந்தகுமார். நாங்கள் ஒரு 3 மாதம் கிராமப்புற தங்கள் பயிற்சி திட்டத்தில் ஈடுபட்டிருக்கோம். 4வது வருஷத்தில் இந்த மாதிரி 3 மாதம் ட்ரைனிங் பண்ணிகிட்ருப்போம். அதில் ஃபார்மர்ஸ்க்கு இந்த மாதிரி விவசாய கண்காட்சி நடைபெறுது அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கு இதை பற்றி மானிய திட்டங்கள் என்னென்ன சப்சிடிஸ் தராங்க, எந்த மாதிரிலாம் அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, இதை பற்றியெல்லாம் நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். இதில் மதிப்பு கூட்டி என்னெல்லாம் பண்ணலாம், கக்குன்லேருந்து ரீலிங் வரைக்கும் என்னென்ன இருக்குது, சாயில் டு சில்கெல்லாம் என்னென்ன இருக்குது, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு இங்கே கட்டிங்ஸ் இருக்குது. இதில் சப்சிடி எப்படி தராங்க அப்படின்னா, ஃபார்மர்ஸ் ஒரு நார்மல் அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்லேருந்து செரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ்க்கு வரணும் அப்படின்னா நிறைய மானிய திட்டங்கள்லாம் அவங்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பிளான்டேஷனுக்கு ஒரு ஏக்கருக்கு 10,500 ரூபாய் தராங்க. அதே ஷெட்டுக்குன்னு பார்த்தோன்னா 1,20,000 ரூபாய் தராங்க. அது இல்லாமல் மெஷினரிஸ் நெட்ரிக்கா, ப்ரஷ் கட்டர், அப்புறம் பவர் டில்லர், இந்த மாதிரி மெஷின்ஸ் எல்லாம் தராங்க. இது அந்த ஃபார்மர்ஸ் ஈஸியாக இந்த செரிகல்ச்சருக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கான ஒரு வேவாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபார்மர் அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு முறை தான் ஒரு ஈல்டு எடுக்க முடியும். அதே மாதிரி 3 மாதத்துக்கு ஒரு டைம் ஒவ்வொரு கிராப் மாறிட்டு இருக்கணும். ஆனால் இந்த செரிகல்ச்சரில் மந்த்லி இன்கம்மாக ஒரு மினிமம் 1 ஏக்கர் வச்சுருக்கிறவங்க 30,000 வரைக்கும் இன்கம் எடுத்துகிட்ருக்காங்க. வருஷத்துக்கு 12 பேட்சுமே பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் 15 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் நம்ம கிராப் பிளான்டேஷன் பண்ணுறதுனால 15 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் அந்த செலவு பண்ண வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு பிளான்டேஷனை ரெடி பண்ணிடணும். கட்டிங்ஸ்லேருந்து அது ஸ்ப்ரவுட் ஆகி வரதுக்கு 6 மாதம் வரைக்கும் எடுக்கும். இந்த தலை அதுதான் முக்கியமான விஷயம். இதில் ஒரு 5 செக்டராக இருக்குது. ஃபஸ்ட்டு கிரைனேஜ்னு சொல்லுவாங்க, விதை உற்பத்தி மையம். ரெண்டாவதாக சாக்கி ரீலிங் சென்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இளம்புழு வளர்ப்பு மனைகள். மூணாவதாக லேட்டேஜ் ஃபார்மர்ஸ். அதிகமாக விவசாயிகள் பட்டுப்புழு விவசாயிகள் பண்ணுறது இந்த லேட்டேஜ் தான் பண்ணிட்டு வராங்க. அதுக்கப்புறம் சில்க் ரீலிங் பண்ணுறாங்க. அந்த கக்குன்லேருந்து நூலாக எடுத்து பண்ணுறது சில்க் ரீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான தனி இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் நெசவாளர்கள், பட்டு நெசவாளர்கள் அந்த பட்டு நூலை வாங்கிட்டு போய் அவங்க நெசவு பண்ணிகிட்ருக்காங்க. இது மல்பெரி புழுவோட முட்டைகள். இந்த முட்டை ஒரு 10லேருந்து 11 நாளில் பொறிஞ்சி இந்த மாதிரி சின்ன சின்ன இளம் புழுக்களாக வரும். இந்த ரெண்டு பருவம் 10 நாளில் இந்த 2 பருவம் வளர்ந்ததுக்கப்புறம் இந்த சாக்கி வாம்ஸை லேட்டேஜ் ஃபார்மர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஒரு டிஎஃப்எல் இருக்குது அப்படின்னா அதோட ரேட்டை டிரான்ஸ்போர்ட்டோட சேர்த்து 30 ரூபான்னு வரும். ஒரு ஃபார்மர் 30 முட்டை வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 3,000 ரூபாய்க்குள்ளே அவங்களோட இனிஷியல் காஸ்ட் 3,000 ரூபாய்க்குள்ளே ஒரு மாதத்துக்கு முடிஞ்சிருது. அதே இன்கம்னு பார்த்தோன்னா 30,000 வரைக்கும் இன்கம் எடுத்துகிட்ருக்காங்க. அடுத்தது 3ஆம் பருவம், 4ஆம் பருவம், 5ஆம் பருவம், இந்த 3 பருவத்தோடு சேர்த்து இந்த கூடு கட்டுற வரைக்கும் 22 நாளில் பண்ணிகிட்ருக்காங்க. 22 நாள் ப்ளஸ் ஒரு 8 நாள் அவங்க அந்த ஷெட்டை சுத்தம் பண்ணுறது பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது அந்த ஒரு மாதத்துலேயே அந்த இன்கம்மை அவங்க எடுத்துடுறாங்க. அடுத்த மாதத்துக்கான இன்கம் அடுத்த இதுலேருந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு ஏக்கர் ஃபீல்டு வச்சுருக்காங்க அப்படின்னா அதில் 100லேருந்து 125 முட்டை வரைக்கும் எடுக்கலாம். 100 முட்டையில் 80 கிலோ கக்குன் எடுக்கிறாங்க அப்படின்னா மினிமம் 1 கிலோ கக்குன் 650லேருந்து 750 வரைக்கும் போகுது. மினிமம் 600ன்னு போட்டுக்கிட்டால் கூட 80 கேஜி, 80 × 600 அப்படின்னா 48,000 வருது. அதில் செலவெல்லாம் போக 30,000 ஒரு விவசாயிக்கு லாபம் கிடைக்குது அப்படின்னா இதை தவிர மற்ற வேறு எந்த ஃபீல்ட்லேயும் கிடைக்காது. அப்புறம் இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கக்குன் ஸ்டேஜ் வந்துடுது. இதை ஒரு 6 நாளுக்குள்ளே நம்ம அறுவடை பண்ணி மார்க்கெட்டுக்கு அனுப்பிடுறோம். தமிழ்நாடு ஃபுல்லாக 21 கவர்மெண்ட் மார்க்கெட்ஸ் இருக்குது. அது இல்லாமல் ப்ரைவேட் மார்க்கெட்ஸும் இருக்குது. ப்ரைவேட் டீலர்ஸ் வீட்டுக்கே எடுத்துகிட்டு போகிறதுனால ஃபார்மர்ஸ்க்கு அது சம்மந்தமாக எந்த ஒரு தொல்லையும் இருக்காது. இது அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பூச்சா வந்துடும். இந்த பூச்சிலிருந்து மறுபடியும் கிரைனேஜஸ்ன்றவங்க விதை உற்பத்தி பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா இந்த கக்கூன்ஸ் எடுத்துகிட்டு போய் ரீலிங் இண்டஸ்ட்ரீஸ் அடுத்த செக்டர் போகிறாங்க. ரீலிங் இண்டஸ்ட்ரீஸ் சுடுதண்ணியில் போட்டு இந்த மாதிரி சில்க் யானா எடுக்கிறாங்க. ஒரு கேஜி சில்க் யானை 5,500 வரைக்குமே போகுது. வீக்லி 40 கேஜ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அதுவே லாபகரமான தொழில் தான். லட்சங்களில் வர மாதிரி தான் இன்கம் இருக்கும். அதை இந்த மாதிரி டை பண்ணி கலர் பண்ணி அடுத்து நெசவாளர்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க.